ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு பாலுக்கு பதிலாக ஹெல்த்தியாக தர மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். இதுக்கு நம்ம 1/2 கப் அவலும் கொஞ்சமாக பாதாம் முந்திரியும் எடுத்திருக்கோம். இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கு நெய் சேர்க்கறதுனால நம்ம உடம்புல ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் உடம்பை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு இந்த கீ ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு ரெகுலராக நெய் கொடுத்து பழகுங்க. இந்த நெய் எடுத்துக்கிறதுனால அவங்களோட இம்யூன் சிஸ்டமும் நல்லா ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பிரெயினோட ஃபங்க்ஷனுக்கும் ரொம்ப நல்லது. இந்த நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாதாமையும் முந்திரியையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப கறியை விட்டுறாமல் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம உடனே பண்ணுறோம், குயிக்காக ஒரு எமர்ஜென்சியாக பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நெய்யில் பாதாமை வறுத்துக்கோங்க. நீங்கள் முன்னாடியே இந்த ரெசிப்பியை பிளான் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா பாதாமை நல்லா ஊற வச்சுக்கோங்க. தோல் உரிக்கிற அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. கேஷ்யூவை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நெய்யில் சேர்த்து வறுத்துக்கோங்க. பாதாம் ஊறினதுக்கப்புறமா மேல் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வறுக்கிற பாதாமை விட ஊற வச்ச பாதாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம குயிக்காக பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி அவசரத்துக்கு வறுத்துக்கலாம். இப்போ நான் 1/2 கப் அவல் வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் அந்த நெய்யில் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சிக்கோங்க. ஒரு நிமிஷம் போதும். நல்லா இந்த அவலோட கலரெல்லாம் மாறி நல்லா பொரிஞ்சு வரும். அவல் ஃபுல்லாக எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அவல் நல்லா பொரிஞ்சிடுச்சு. மிக்சர்லலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுறேன். இது நல்லா ஆறட்டும். பாதாம் சூடோடு இருக்கும்போதே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா பவுடராக ஆகாது. அதனால் நல்லா ஆறினதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு கோர்ஸ் கிரைண்ட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். முதல்ல குறைப்பாக அரைச்சிக்கலாம். அப்போ தான் பாதாமெல்லாம் ஃபுல்லாக அரைஞ்சி வரும். இப்போ எல்லா பாதாமும் நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கு தேவையான சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையோட அளவு உங்களோட ஆப்ஷன். உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த அளவு பிடிக்குமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். எந்த எசன்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சமாக ஐஸ் க்யூப். நீங்கள் ஐஸ் க்யூப் தர மாட்டீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்ததாக 2 கப் அளவுக்கு தண்ணி. நீங்கள் எசன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு ஏலக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை நைஸாக அரைச்சிக்கலாம். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும். இப்போ பாருங்கள், ரொம்ப ரொம்ப க்ரீமியான ஹெல்த்தியான ஃபேட்டோட நம்மளோட மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. எல்லார் வீட்லேயுமே சில டைம் நமக்கு பால் இல்லாமல் போயிடும் இல்லையா, அப்போ குழந்தைங்களுக்கு அந்த டைமில் பால் தர முடியாமல் இருக்கும்போது இந்த மாதிரி ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் காலையில் இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட குழந்தைங்களுக்கு தரலாம். நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். இதில் நெய் இருக்குது, கேஷ்யூவில் இருக்கிற ஃபேட் இருக்குது, பாதாமில் இருக்கிற ஃபேட் இருக்குது. ஸோ அதனால் நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். லேட்டாக எழுந்திருக்கும் போது நம்ம டிஃபன் பண்ண டைம் இல்லை, சாப்பிடவும் ரொம்ப டைம் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளான ஒரு மில்க் ஷேக் பண்ணி கொடுத்துடலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. பால் வாங்க முடியாத டைமில் வெளியில் போயிட்டு வரோம், பால் வீட்டில் இல்லை, ரொம்ப பசிக்குது அப்படின்றப்போ இந்த மாதிரி குயிக்காக நம்ம பண்ணி சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.